ஃபைனலி தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் முடிவாகிவிட்டது. ஸோ ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு மதுரையில் நடக்க இருக்கிறது. இந்த மாநாட்டில் சின்னத்தை அறிவிக்க போகிறார்கள். ஸோ என்னென்ன சின்னம் இப்போதைக்கு முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ சின்னம் எந்த மாதிரி இம்பேக்ட் தமிழகத்தில் கிரியேட் பண்ண போகிறது டீட்டெயிலாக பேசலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் தேர்தல். ஸோ அதனால் சின்னத்தை முடிவு செய்வதில் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப 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 கவனமாக அது இருக்கு. ஸோ சின்னத்தை ஒரு 6-8 மாதத்துக்கு முன்பே தமிழக மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். சின்னத்தை வச்சு தான் நம்ம பிரச்சாரமே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற பிளான்ல திரு விஜய் அவர்கள் இருக்காங்க. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு 10-12 மாதத்துக்கு முன்பே பல அரசியல் கட்சிகள் நடைப்பயணம் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். முக்கியமாக 50 வருடம் 70 வருடம் பழமையான திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக இவங்களாமே தன்னோட அரசியல் பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் விஜய் அவர்கள் ஆரம்பிக்காம இருக்காங்க. இதுக்கான காரணம் சின்னம் தான். ஸோ சின்னத்தை முடிவு செய்துட்டு இந்த சின்னம் மூலமா நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். செப்டம்பர் மாசத்திலிருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை செல்லலாம். அப்படி செல்லும் போது நம்ம சின்னத்தை மக்களோட மனதிலிருந்து பதிய வைத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் முடிவு பண்ணியிருக்கு. அதனால தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட 3 சின்னத்தை காமிச்சிருக்காங்க. இந்த 3 சின்னத்துல ஏதாவது ஒரு சின்னம் தான் தமிழக வெற்றி கழகம் சூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு சின்னம். ஸோ அகல் விளக்கு சின்னத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பேனா சின்னத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து ரொம்ப பர்சனலாக விஜய் அவர்களுக்கு பிடித்த சின்னம் ஆட்டோ சின்னத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி ரஜினி அவர்கள் அரசியல் வருவதற்கு முன்பு என்னோட அரசியல் கட்சிக்கு ஆட்டோ சின்னம் தான் அப்படிங்கிற விஷயத்த ரஜினி அவர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதே முடிவு விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க. ஆட்டோ சின்னம் தான் விஜய் அவர்கள் பர்சனலாக சூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியிலே இந்த 3 சின்னத்துல ஏதாவது ஒரு சின்னம் தான் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சின்னத்தை எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு வருகிற 25ஆம் தேதி நடக்க இருக்க மாநாட்டில் இந்த சின்னத்தை அறிவிப்பதற்கான பிளான்ல இருக்காங்க. ஸோ ஆனால் தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த சின்னத்தை ப்ராப்பராக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒதுக்கவில்லை அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதனால் தமிழக வெற்றி கழகம் மாநாட்டில் சின்னத்தை ஒதுக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படி மாநாட்டில் தமிழக வெற்றி கழகம் சின்னத்தை ஒதுக்கலைன்னா சின்னத்தை அறிவிக்கலைன்னா கண்டிப்பாக இனிமே டைம் ஆகும். செப்டம்பர் மிட் வரைக்குமே ஆகிவிடும். சின்னத்தை உறுதியான அப்படி மாநாட்டில் தமிழக வெற்றி கழகம் சின்னத்தை அறிவிக்கலைன்னா சின்னத்தை அறிவித்த அப்புறம் தான் தமிழக வெற்றி கழகம் சுற்றுப்பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால செப்டம்பர் மிட் வரைக்குமே ஆகும். மாநாடு முடிச்சுட்டு 1 வாரம் 2 வாரம் ஆகும் சின்னத்தை அறிவிப்பதற்கு. ஸோ சின்னத்தை அறிவித்த பிறகே செப்டம்பர் மிட்டிலிருந்து தமிழகம் முழுவதும் திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக சின்னம் 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 பேசுற சின்னம் அப்புறமா கூட அறிவித்து விடலாமே, எதுக்கு இப்பயே அர்ஜென்டான்னு இந்த சின்னம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் எலெக்ஷன் ப்ளே பண்ணுது. ஏன்னா சிட்டியில் இருக்கவங்களுக்கு இல்லை இளைஞர்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுறோம்னு சொன்னால் விஜய்க்கு ஓட்டு போடுறோம். விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணணும்னா விஜய் ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரில் 4 கேண்டிடேட் நிறுத்துவாங்க. ஸோ எல்லாமே விஜய் விஜய் விஜய்னு இருக்கும். ஸோ தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். நம்ம ஓட்டு போட்டுருவோம். இளைஞர்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ தெரிந்தவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் எதுவுமே தெரியாதவர்கள், அதாவது விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் தெரியும். அவரோட ஃபேஸ் மட்டும்தான் தெரியும். மற்றபடி எதுவுமே தெரியாது. முக்கியமாக வயதானவர்கள் அவங்க சின்னத்தை பட்டு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ கூட நீங்கள் கிராமத்தில் போனீங்கன்னா ரெட்டலை சின்னத்துக்கு என்னோட வாக்கு, உதயசூரியன் சின்னத்துக்கு என்னோட வாக்கு, அந்த மாதிரி சின்னத்தை வச்சு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு உதயநிதியோ இல்லை ஸ்டாலினோ அவங்களோட பேர் மேக்ஸிமம் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்னம் 2026 ஜென்ரலாகவே இந்த சின்னம் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதனாலே விஜய் அவர்கள் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ சின்னத்தை அறிவித்த பிறகே நம்ம சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும்னு. ஸோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலி தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் முடிவாகிவிட்டது. ஸோ ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு மதுரையில் நடக்க இருக்கிறது. இந்த மாநாட்டில் சின்னத்தை அறிவிக்க போகிறார்கள். ஸோ என்னென்ன சின்னம் இப்போதைக்கு முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ சின்னம் எந்த மாதிரி இம்பேக்ட் தமிழகத்தில் கிரியேட் பண்ண போகிறது டீட்டெயிலாக பேசலாம்.
அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு முதல் தேர்தல். ஸோ அதனால சின்னத்தை முடிவு செய்வதில் தமிழக வெற்றி கழகம் ரொம்ப 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 கவனமாக அது இருக்கு. ஸோ சின்னத்தை வந்து ஒரு 6 to 8 மாதத்துக்கு முன்பே வந்து தமிழக மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும், சின்னத்தை வச்சு தான் வந்து நம்ம பிரச்சாரமே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற பிளான்ல வந்து திரு விஜய் அவர்கள் இருக்காங்க. ஸோ வந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு 10-12 மாதத்துக்கு முன்பே வந்து பல அரசியல் கட்சிகள் வந்து நடைப்பயணம் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். முக்கியமாக வந்து 50 வருடம் 70 வருடம் பழமையான திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக இவங்களாமே வந்து தன்னோட அரசியல் பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் விஜய் அவர்கள் ஆரம்பிக்காம இருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து சின்னம் தான். ஸோ சின்னத்தை வந்து முடிவு செய்துட்டு இந்த சின்னம் மூலமா வந்து நம்ம வந்து பயணத்தை வந்து ஆரம்பிக்கலாம். செப்டம்பர் மாதத்திலிருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை வந்து செல்லலாம். அப்படி செல்லும் போது நம்ம சின்னத்தை வந்து மக்களோட மனதிலிருந்து பதிய வைத்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் வந்து முடிவு பண்ணியிருக்கு. அதனால தான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட 3 சின்னத்தை வந்து காமிச்சிருக்காங்க. இந்த 3 சின்னத்தில் ஏதாவது ஒரு சின்னம் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் சூஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு சின்னம். ஸோ அகல் விளக்கு சின்னத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பேனா சின்னத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து ரொம்ப பர்சனலாக வந்து விஜய் அவர்களுக்கு பிடித்த சின்னம் ஆட்டோ சின்னத்தை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ரஜினி அவர்கள் அரசியல் வருவதற்கு முன்பு என்னோட அரசியல் கட்சிக்கு ஆட்டோ சின்னம் தான் அப்படிங்கிற விஷயத்தை ரஜினி அவர்கள் முடிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே முடிவு வந்து விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க. ஆட்டோ சின்னம் தான் வந்து விஜய் அவர்கள் பர்சனலாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியிலே இந்த 3 சின்னத்தில் ஏதாவது ஒரு சின்னம் தான் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சின்னத்தை வந்து எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு வருகிற 25ஆம் தேதி நடக்க இருக்க மாநாட்டில் வந்து இந்த சின்னத்தை அறிவிப்பதற்கான பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த சின்னத்தை வந்து ப்ராப்பராக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒதுக்கவில்லை அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இதனால் தமிழக வெற்றி கழகம் மாநாட்டில் சின்னத்தை வந்து ஒதுக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படி மாநாட்டில் வந்து தமிழக வெற்றி கழகம் சின்னத்தை வந்து ஒதுக்கலைன்னா, சின்னத்தை வந்து அறிவிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து இனிமே வந்து டைம் ஆகும். செப்டம்பர் மிட் வரைக்குமே ஆகிவிடும். சின்னத்தை வந்து உறுதியான அப்படி வந்து மாநாட்டில் வந்து தமிழக வெற்றி கழகம் சின்னத்தை வந்து அறிவிக்கலைன்னா, ஸோ வந்து சின்னத்தை அறிவித்த அப்புறம் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சுற்றுப்பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் செப்டம்பர் மிட் வரைக்குமே ஆகும். மாநாடு முடிச்சுட்டு 1 வாரம் 2 வாரம் ஆகும் சின்னத்தை வந்து அறிவிப்பதற்கு. ஸோ சின்னத்தை அறிவித்த பிறகே வந்து செப்டம்பர் மிட்டிலிருந்து தமிழகம் முழுவதும் திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுக்காக சின்னம் 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 பேசுகிற சின்னம் வந்து அப்புறமா கூட அறிவித்து விடலாமே, எதுக்கு இப்பயே அர்ஜென்ட்டான்னு கேட்டால் இந்த சின்னம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வந்து எலெக்ஷன் வந்து ப்ளே பண்ணுது. ஏன்னா வந்து சிட்டியில் இருக்கவங்களுக்கு இல்லை இளைஞர்களுக்கு வந்து யாருக்கு ஓட்டு போகிறோம்னு சொன்னால் விஜய்க்கு வந்து ஓட்டு போகிறோம் சரி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணணும்னா விஜய் ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேரில் 4 கேண்டிடேட் வந்து நிறுத்துவாங்க. ஸோ எல்லாமே விஜய் விஜய் விஜய்னு இருக்கும். ஸோ வந்து தமிழக வெற்றி கழகம் ஜோசப் விஜய் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து தெரியும். நம்ம வந்து ஓட்டு போட்டுருவோம், இளைஞர்கள் ஓட்டு போட்டுருவாங்க, ஸோ தெரிந்தவர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் எதுவுமே தெரியாதவர்கள், அதாவது விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் தெரியும், அவரோட ஃபேஸ் மட்டும்தான் தெரியும், மற்றபடி எதுவுமே தெரியாது. முக்கியமாக வயதானவர்கள் அவங்க வந்து சின்னத்தை பட்டு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ கூட நீங்கள் கிராமத்தில் போனீங்கன்னா ரெட்டலை சின்னத்துக்கு என்னோட வாக்கு, உதயசூரியன் சின்னத்துக்கு என்னோட வாக்கு, அந்த மாதிரி சின்னத்தை வச்சு தான் வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உதயநிதியோ இல்லை ஸ்டாலினோ அவங்களோட பேர் மேக்ஸிமம் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்னம் வந்து 2026 ஜென்ரலாகவே இந்த சின்னம் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதனாலே வந்து விஜய் அவர்கள் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கையில் எடுத்திருக்காங்க. ஸோ சின்னத்தை அறிவித்த பிறகே வந்து நம்ம சுற்றுப்பயணம் வந்து செல்ல வேண்டும். ஸோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.